Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur, B.Tech Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோவில் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹேர் பேக் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கை வீக்லி ட்வைஸ்னு 1 மந்த்க்கு ரிப்பீட் பண்ணுங்க. இந்த 30 டேஸில் நம்ம ஹேர் ஃபாலில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் மட்டும் ஆகிறதோட ஸ்டாப் பண்ணிக்காம நம்மளோட ஹேரும் ரொம்ப லாங்காக திக்காக க்ரோ ஆகும். இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் செய்யறதுக்கு நிறையலாம் இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும். அது என்னெல்லாம்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய், கருவேப்பிலை, வெந்தயம். இது மட்டும் இருந்தாலே போதுங்க. இந்த ஹேர் பேக்கை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் 2 to 3 நெல்லிக்காயை விதை எண்ணிக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. இந்த ஊற வச்ச வெந்தயத்தையும் அந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பேஸ்ட் ஆகலைன்னா நம்ம வெந்தயம் ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியவே நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஹேர் பேக் ரெடி. இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரை நல்லா டீடாங்கிள் பண்ணிட்டு கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்க. இதை உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ரூட்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு உங்க ஹேர்லையும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துருங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களோட ஹேரை நீங்க ஷாம்பூ அல்லது சீயக்காய் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்க. நெல்லிக்காயில இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஸ்கேல்ப் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும். அதே மாதிரி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணும். கருவேப்பிலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் சி, அயன் அதிகப்படியாக இருக்கிறதுனால இது நம்மளுடைய ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்மளுடைய ஹேர் லாஸ்ல இருந்தும் நம்மளை இது ப்ரிவென்ட் பண்ணும். ஹேர் க்ரோத்துக்கு முக்கியமான 2 நியூட்ரியன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அயன் அண்ட் ப்ரோட்டீன் தான். அது ரெண்டுமே வெந்தயத்தில் இருக்குது. இது நம்மளுடைய ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஹேரை சரி செய்யும். ரொம்பவே ஈஸியான ஹேர் பேக் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு மட்டுமே இந்த ஹேர் பேக் நீங்கள் செஞ்சிடலாம். ஹேர் ஃபால் அப்படின்றது இன்றைக்கி ரொம்பவே காமனான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இதுக்காக நம்ம வெளியிலலாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும் அல்லது வெளியில் போயிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நம்மள நிறைய பேர் நினச்சிருப்போம். ஆனால் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு மட்டுமே ஹேர் பேக்ஸ் எல்லாம் செஞ்சு நம்மளுடைய ஹேர் ஃபாலை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் நிஜமாவே உங்களில் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறையா டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur, B.Tech Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டேன், வெயில், லைட். அது வந்து எலுமிச்சப்பழம், அந்த தயிர், அப்போ கடல மாவு போட்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், இது எல்லாத்தையும் போட்டு நான் பண்ணது. உங்களை வந்து இதுலேயே பியூட்டி பார்லரில் கூட சொல்லுவாங்க, மேடம் ஃபேஷியல் பண்ணியிருக்கீங்க 2 நாளைக்கு வெயில் படாமல் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாம் உங்களை அழகுப்படுத்தி வைப்பாங்க. மறுபடியும் நீங்கள் அதை பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா